வீட்டுல ஏசி, இறங்கினா கார்ல ஏசி, இறங்கி போனா ஹோட்டல்ல ஏசி, ரூம்ல இருந்து வெளியே வந்து ரெஸ்டாரண்ட்ல வந்தா ரெஸ்டாரண்ட்ல ஏசி. கொஞ்ச நேரம் அந்த சூரியல நின்னு கையை காட்டிட்டு திருப்பி போய் ஏசில உட்கார்ந்துக்கிறது. அதுவெல்லாம் விடுதலை சிறுத்தைகளின் அரசியல். தாரை தாரையாய் எங்கள் உடலில் இருந்து வேர்வை ரத்தம் சிந்த சிந்த இந்த களத்திலே பாடுபட்டு இருக்கிறோம். வேர்வை கொட்ட கொட்ட பாடாத்தி இருக்கிறோம். ரத்தம் சிந்த சிந்த பணியாற்றி இருக்கிறோம். கண்ணீர் சிந்த சிந்த பணியாற்றி இருக்கிறோம். ஒப்பாரி ஓலங்களுக்கு இடையிலே பணியாற்றி இருக்கிறோம். ஒருபுறம் காவல்துறையின் நெருக்கடிகள், இன்னொரு புறம் சாதி வெறியர்களின் நெருக்கடிகள், இன்னொரு புறம் மதவெறியர்களின் நெருக்கடிகள், இன்னொரு புறம் அதிகார வர்க்கத்தின் ஆளும் சக்திகளின் அரசியல் சக்திகளின் நெருக்கடிகள். இவளையெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். இதெல்லாம் அவர்களால் யூகிக்க கூட முடியாது. இதை சொன்னால் புரிந்து கொள்ளவும் முடியாது. நாளைக்கு ஒருத்தன் புதுசா கட்சி ஆரம்பிச்சா கூட அவன் பேரை மேல போட்டு என் பேரை பின்னால போடுவான் ஊடகத்துல. நாளைக்கு எனக்கு பின்னால ஒருத்தன் கட்சியை தொடங்கி அவன் அறிக்கை விட்டால் அவன் அறிக்கையை முதல் பக்கத்திலே போடுவான். எனது அறிக்கையை திருமாவளவன் அறிக்கை விட்டார்னு போடுவான். இல்லைன்னா அந்த பேரும் போட மாட்டான். அவ்வளவு ஈஸியெல்லாம் நம்மளை அங்கீகரிக்க மாட்டார்கள்.